ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப டேஸ்டான ஈஸியான ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ரெசிபி. இது ஹோட்டல்லலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இதை வீட்லேயே எளிய முறையில் நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கோபி 65 ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரை தொட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப்ட் ஆகிடும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வீடியோ அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் முதல்ல ஒரு குக்கர் பாத்திரத்தில் அரிசியை எடுத்து நல்லா கழுவி 2 கப்பு தண்ணீர் விட்டு ஒரு 30 நிமிஷம் அதை ஊற வச்சிடுறேன். நம்ம இதை வேக வைக்கும்போது சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதனோட லீவ்ஸ் எல்லாம் முதல்ல கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் நிறைய புழு இருக்கும், அதனால் இதை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு லீவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். இதில் ஒரு பூவாக நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு வாஷ் பண்ண வசதியாக இருக்கும். இதனோட காம்பு பகுதி கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால அதையும் கட் பண்ணிடலாம். தனித்தனி பூவாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பூவாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் தண்ணீர் வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால இது ஒரு கிருமி நாசினி. புழுவெல்லாம் இருந்தால் கூடியும் எல்லாமே அழிஞ்சிடும். நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை 2லேருந்து 3 நிமிஷம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு வடிகட்டிடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி, ஈஸியாக பண்ணக்கூடியது. தண்ணி எதுவுமே இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் வடிகட்டிடலாம். சூடு நல்லா ஆறின பிறகு இதில் நம்ம சோள மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்திற்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். வீட்லேயே தயார் பண்ண கரம் மசாலா தூளையும் சேர்த்துக்கிறேன். துருவிய இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறேன். சால்ட் தேவையான அளவு சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கோட்டிங் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நல்லா ஹை ஹீட்டில் தான் வச்சு பொரிக்கணும். நல்லா பொன்னிறம் ஆனவுடனே நம்ம எடுத்துடலாம். நமக்கு கோபி 65 தயாராகிடுச்சு. இதை நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெஸ்டாரண்ட்லலாம் போனோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இதை நம்ம வீட்லேயே ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வீட்லேயே தக்காளி சாஸ் தயார் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம அடுத்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தக்காளி சாஸ் நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன். இதனோட ரெசிபி லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஜீரகம், வீட்லேயே தயார் பண்ண தக்காளி சாஸை சேர்த்துக்கிறேன். ஹை ஹீட்டில் வச்சுக்கலாம். தேவையான அளவு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம பொரித்து வைத்த இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு சுட சுட கோபி 65 தயாராகிடும். இது ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்தா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இங்கே சாஸ் வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு இதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். துருவிய இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். லஞ்சுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கட் பண்ணிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட 4 அல்லது 5 பச்சை மிளகாயை 2ஆக கீறி சேர்த்துக்கலாம். நல்லா காரமாக இருக்கும். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும், ஹைலியே இருக்கட்டும் ஃப்ளேம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கோபி 65 தயார் பண்ணிட்டோம். ஈஸியான முறையில் ஃப்ரைட் ரைஸும் நம்ம தயார் பண்ண போகிறோம். இங்கே ஒரு குடைமிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம இங்கே சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஹீட்லேயே ஃப்ளேம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் ஈஸியாக வதங்கும். அதுக்குள்ளேயும் நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த சாதம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இந்த கோபி 65 எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஓரளவுக்கு வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு சோயா சாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது மட்டும்தான் நம்ம கடையில் வாங்கியிருக்கோம். தக்காளி சாஸ் வீட்லேயே தயார் பண்ணியிருக்கோம். அதையும் இங்கே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து வைத்த சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம பெப்பரை நல்லா பொடி செஞ்சு சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமாக இருக்கும். ஏற்கனவே சாஸ்லேயும் நல்லா காரம் இருக்கும். இப்போ இதோட தயார் பண்ணி வைத்திருந்த கோபி 65 இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு வேலை எளிதில் முடிஞ்சிடும். எல்லாருக்கும் விருப்பமான ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.